ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பான். ஹீரோயின் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பான், "நீ என்ன கேட்டாலும் நான் வந்து உனக்காக வந்து பண்ணுவேன்" அப்படின்னு. "நீ சொல்கிற மாதிரி நான் உனக்கு காதலிச்சிருந்தேன் அப்படின்னா உன்னோட ஞாபகங்கள் வந்து எனக்கு இருக்கணுமே. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிஸ் பண்ணியிருக்கோமா?" அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். "உன்னோட ஞாபகங்கள் எல்லாம் வந்து திரும்பி வர வரைக்கும் நமக்குள்ளே வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உன்னை பாதுகாக்கணும்" அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. ஹீரோக்கு வந்து ஹீரோயின் வந்து நடந்துக்கிறது எல்லாமே வந்து அவனுக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து டீப்பாக தான் வந்து இருந்திருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான், "நம்ம 2 பேரும் வந்து லிவிங் டுகெதரில் வந்து இருக்கலாம். நீ என்னோட வீட்டிலேயே இருந்துடு" அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஞாபகங்கள் மறந்தாலும் சிலரோட கேரக்டர் வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுக்கு முன்னாடியும் நீ இந்த கேள்வியை வந்து நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்க. நான் அப்பயும் நோ தான் சொன்னேன், இப்பயும் நோ தான் சொல்வேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. "இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நாளைக்கு நீ வந்து என்னை தேடி வரணும். இப்போ நான் வந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ வந்து சொல்கிறான், "நானே உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன்" அப்படின்னு வந்து சொல்கிறான். "இல்லை, நான் என்னோட ஆக்ஷன் ஸ்கூலுக்கு வந்து போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறா. ஹீரோ வந்து அவள் கூட வந்து ஆக்ஷன் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கான். ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோயினோட லாக்கரை வந்து பார்த்துருப்பான். அதில் நிறைய திங்ஸ் வந்து இருந்திருக்கும். அதில் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோலாம் வந்து ஒட்டியிருக்கும். அதை கூட தன்னோட மொபைலில் வந்து அவன் வந்து கேப்சர் பண்ணியிருப்பான். ஒரு சோப் வந்து தீர்ந்துருச்சுன்னா சின்ன கட்டியாக இருக்கும்ல, அது மாதிரி வந்து நிறைய கட்டியை வந்து ஹீரோயின் வந்து சேர்த்து வச்சுருப்பா. அதை வந்து ஒரு நியூ சோப்பாக வந்து வச்சுருப்பா. "உன்னோட லாக்கரில் இன்னும் அந்த சோப்பு கட்டியெல்லாம் வந்து வச்சுருக்கியா? சாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருப்பியே" அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஞாபகம் வந்து வருது. நான் எக்ஸாக்டாக வந்து அவனால் எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்திக்க முடியல. ஹீரோ வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து கேட்குறான், "உங்களுக்கு வந்து கில்ராயிமை வந்து தெரியுமா? நான் வந்து அவளை வந்து உங்களுக்கு கிட்ட வந்து ப்ராப்பராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேனா?" அப்படின்னு வந்து கேட்குறான். அவனோட அம்மா வந்து அதை பற்றி வந்து பேசாமல் வேறு பேச்சை வந்து அப்படியே வந்து மாற்றுறாங்க. வந்து உங்ககிட்ட வந்து அதை சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ அதுக்கான டைம் இல்லை, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து ஹீரோவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோயின் சொன்ன மாதிரி அவளை வந்து பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்து ஹீரோ வந்து போயிருப்பான். ஹீரோவோட அம்மா வந்து ஹையர் பண்ண அந்த ஏஜென்சி வந்து இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா வந்து கன்னிங்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோ கிட்ட வந்து அந்த கில்ராயிம் அப்படிங்கிற அந்த லேடியை பற்றி நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும். உன்னோட 19 வயசில் உனக்கு வந்து லிஃப்ட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டது. உன்னை வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் வந்து காப்பாற்றினாரு. பட் அவர் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாரு. அந்த ஃபயர் ஃபைட்டரோட பொண்ணு தான் கில்ராயிம். அந்த பொண்ணு வந்து நீ பணக்காரன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளோட அப்பாவோட டெத்தை வந்து யூஸ் பண்ணி உன்னை வந்து மேனிப்புலேட் பண்ணா. உன்னோட கில்ட்டை வந்து தூண்டி அதன் மூலமாக வந்து அவளை வந்து காதலிக்கணும் அப்படின்னு உன்னை வற்புறுத்தினா. அவளுக்கு வந்து தேவை உன்னோட பணம் மட்டும்தான். ஆக்சுவலாக வந்து ஹீரோ வந்து அவங்க அம்மா சொன்னதை வந்து அப்படியே வந்து நம்பிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான், "உன்னோட அப்பா யார்? உன்னோட அப்பாவோட இறப்பை பற்றி நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லலை?" அப்படின்னு வந்து கேட்குறான். "உனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெமரிஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் உன்னை வந்து இந்த மாதிரி சொல்லி வந்து ஷாக் ஆக்க விரும்பலை, அதனால தான் நான் சொல்லலை" அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. "நீ ஆக்ஷன் ஸ்கூலில் வந்து ஸ்டண்ட் உமனாக வந்து கஷ்டப்பட்டுட்ருக்க. உன்னோட வீட்டை பாரு, ஏழ்மையான சூழ்நிலையில் வந்து நீ இருக்க. நான் உண்மையிலே உன்னை காதலிச்சிருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து உன்னை கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன். என்னோட எல்லா லக்ஸூரியஸையும் நீயும் வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினச்சிருப்பேன். நான் வந்து இனி உன்னை பார்க்க விரும்பலை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணும்போது அவளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவன் வந்து பணம் வந்து பே பண்ணியிருப்பான். அந்த பணத்தை வந்து அவள் வந்து திருப்பி கொடுத்துருப்பா. அந்த பணத்தை வந்து அவன் வந்து பத்திரமா வச்சுருப்பான். அவனோட அம்மாவை வந்து ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண வரும்போது 1 கிலோ ஆரஞ்சு வந்து வாங்கிட்டு வந்திருப்பா. ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து அவனோட ரூமில் வந்து பத்திரமா வந்து வச்சுருப்பான். ஆனால் வந்து இப்போ ஞாபகம் இல்லாத ஹீரோக்கு வந்து தெரியாது, ஏன் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து அதே வந்து பார்த்துட்ருக்கான். ஹீரோயினை வந்து கோமா ஸ்டேஜ்லேருந்து கொண்டு வரதுக்காக ஹீரோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து லிட்டில் மெர்மெய்டோட புக்கில் இருக்கக்கூடிய அந்த கடைசி பேஜை வந்து கிழிச்சிடுவான். அந்த ஸ்டோரியோட சேட் எண்டிங்கை வந்து ஹாப்பி எண்டிங்காக வந்து ஹீரோ வந்து மாற்றி வந்து எழுதி வச்சுருப்பான். லைப்ரரியில் வந்து புக்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த கடைசி பேஜை வந்து கிழிச்சு அதை வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து உயர்த்தி வச்சுருப்பான். என்ன இது அப்படின்னு வந்து அதை எடுத்து வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டோரியோட கதை வந்து மாறி இருக்கிறத வந்து பார்ப்பான். யார் வந்து இப்படி எழுதுனது, இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி அவன் மாற்றி எழுதி வச்சதை வந்து ரீட் பண்ணிட்டுருக்கான். அதை வந்து ரீட் பண்ணும்போது அவனுக்கு வந்து அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து திரும்பி வந்து ஒன்றா வந்து வர ஆரம்பிக்குது. வேகமாக வந்து ஹீரோயினை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காரை வந்து எடுக்கிறதுக்காக வந்து வேகமாக வந்து ஓடி வருவான். ஹீரோ வந்து இந்த மாதிரி வந்து ஓடி வரும்போது பேக்ரவுண்டில் வந்து ஒரு சூப்பரான சாங் வந்து வரும். அந்த லிரிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஹீரோவோட அந்த மைண்ட் செட், அவனோட அந்த லவ்வை வந்து சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து எல்லாமே வந்து ஞாபகம் வந்துடுச்சு. அவங்க 2 பேர்த்தோட சோல் வந்து இடம் மாறினது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோ வந்து அவனை வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணது. இதோடு இல்லாமல் அவனுக்கு வந்து இன்னொரு விஷயமும் வந்து ஞாபகம் வந்து வருது.
ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து அவனுக்கு வந்து லிஃப்ட்டில் வந்து ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறதே வந்து மறந்துருப்பான். அவன் வந்து கார் ஆக்சிடென்ட் வந்து நடந்த மாதிரி தான் வந்து நினச்சிருப்பான். இப்போ அவனுக்கு வந்து 19 வயசில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் வந்து வரும்போது, அவன் வந்து ஹீரோயினோட அப்பாக்கிட்ட வந்து பேசினது, அவன் வந்து லிஃப்ட்டில் மாட்டினது எல்லாமே வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஹீரோயினோட அப்பாவோட அந்த இறுதி சடங்குக்கு ஹீரோவும் வந்து வந்திருப்பான். அவனோட 19 வயசுலேயே வந்து ஹீரோயினை வந்து பார்த்துருப்பான். லிஃப்ட்டில் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து சாகும்போது, என்னோட பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து அவளை வந்து அதிகமாக வந்து நேசிக்கிறேன், இதுதான் என்னோட கடைசி வார்த்தை, அதை வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் ஹீரோக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஏற்பட்ட அந்த ஆன்சைட்டியில் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டையே வந்து அவன் வந்து மறந்துருப்பான். ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுறான். நீ எங்கே இருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. எனக்காக காத்துரு, நான் வரேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். வந்த உடனே அவன் வந்து டைட்டாக வந்து ஹீரோயினை வந்து ஹக் பண்ணுறான். என்னோட அப்பாவை பற்றி நீ வந்து தப்பாக வந்து புரிஞ்சிட்ருக்க, நான் வந்து உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. நீ எதுவும் சொல்ல வேணாம், நடுராத்திரியில் உன்னை இனிமேல் வந்து பார்க்கவே மாட்டேன்னு சொன்னவன் வேகமாக வந்து உன்னை வந்து ஹக் பண்ணுறான் அப்படின்னா உனக்கு இன்னும் புரியலையா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து அவனுக்கு எல்லா ஞாபகங்களும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து சந்தோஷப்படுறான். ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவனுக்கு வந்து லிஃப்ட்டில் வந்து ஆக்சிடென்ட் வந்து நடக்கும்போது அவனுக்கு வந்து காலில் வந்து அடிபட்டுடும். அவனால் வந்து மேலே இருந்து ஏறி வர முடியாது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து தீ பற்றிடும். அவன் அதிகமாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து சுவாசிச்சிடுவான். அவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்து ஹீரோயினோட அப்பா தான் வந்து அவனை ஷோல்டரில் தூக்கி அந்த லிஃப்ட்டை விட்டு வந்து வெளியில் வந்து அவனை வந்து தள்ளி விடுவார். அப்போ வந்து லிஃப்ட் வந்து பயங்கரமாக வந்து ஷேக் ஆகும். ஹீரோ வந்து வெளியில் தள்ளிட்டு அவர் வந்து வெளியில் வந்து வரணும் அப்படின்னு வந்து நினைப்பாரு. ஆனால் அதுக்குள்ளாட்டி வந்து லிஃப்ட் வந்து பயங்கரமாக வந்து ஷேக் ஆகும். அப்போ வந்து கடைசியாக வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார், என்னோட பொண்ணுக்கிட்ட நீ வந்து சொல்லிவிடு, நான் வந்து அவளை வந்து ரொம்ப நேசித்தேன் அப்படின்னு வந்து சொல்லிவிடு அப்படின்னு வந்து சொல்வார். உன்னோட அப்பா வந்து ரொம்ப பிரேவான பர்சன், இன்னைக்கு அவர் காப்பாற்றலை அப்படின்னா நான் வந்து உயிரோடையே வந்து இருந்திருக்க மாட்டேன். உன்னோட அப்பா வந்து ரொம்ப நல்லவர் மட்டும் கிடையாது, ரொம்ப நேர்மையானவர். உன்னோட அப்பா வந்து உன்னையும் வந்து நேர்மையாக வந்து வளர்த்துருக்காரு. என்னோட அம்மா வந்து உன்னோட வளர்ப்பை பற்றி இன்சல்ட் பண்ணும்போது உனக்கு வந்து எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து உணர முடியுது. உன்னோட அப்பாவோட கடைசி வார்த்தை வந்து இதுதான், அவர் வந்து உன்னை வந்து ரொம்ப வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஹீரோயினோட அப்பாவோட கல்லறைக்கு ஹீரோவும் வந்து வரான். உங்கள் பொண்ணு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து அதிகமாக வந்து நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் வந்து கில்ராயிமை வந்து அதிகமாக வந்து நேசிக்கிறேன். அவளை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன். நான் அவளை வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து பார்த்துக்குவேன். எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து ப்ரே பண்ணுறான். ஹீரோ வந்து இப்போ அவனோட அம்மா கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து போகிறான். நீங்கள் இந்த தடவை ரொம்பவே வந்து தப்பு பண்ணிட்டீங்கம்மா. நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என் முகத்துக்கு நேராக வந்து நீங்கள் வந்து எதிர்ப்பீங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கீங்க. எப்படி வந்து உங்களால் வந்து இப்படி வந்து சொல்ல முடிஞ்சது? என்னோடய உயிரை வந்து அவர் வந்து காப்பாற்றிருக்காரு. இத்தனை வருஷம் நான் வந்து உங்கள் பையனாக வந்து வாழ்ந்துட்டேன். இனி வந்து நான் கில்ராயிமுக்கு நல்லா ஹஸ்பண்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன். நான் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேம்மா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். இதுதான் அவனோட முடிவு அப்படின்னா இப்போ நீ இருக்கிற வீடோட பேர் வந்து என்னோட பேரில் வந்து இருக்குது. நீ வந்து கட்டியிருக்கலாம். நீ அந்த வீட்டில் இனி இருக்கணும் அப்படின்னா நீ எனக்கு பே பண்ணணும். என் மூலமாக வர எந்த சொத்தும் உனக்கு வராத மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து ஹீரோவோட அம்மா வந்து மிரட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட அம்மாவோட மிரட்டலுக்கு வந்து பயப்பட மாட்டான். அவனுக்கு வந்து இப்போ ஹீரோயின் மட்டும்தான் வந்து வேணும். ஹீரோயினோட கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக நிறைய பேர்லாம் இருக்கிற மாதிரி வந்து நடக்காது. சிம்பிளாக வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து போயிருப்பாங்க. மோதிரம் கூட வந்து அவங்க வந்து மாற்றிருக்க மாட்டாங்க. கல்யாணம் எவ்வளோ பேருக்கு முன்னாடி எவ்வளோ கிராண்டாக நடக்குது அப்படின்னு வந்து முக்கியம் இல்லை, அவங்க எப்படி வந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான், உன்னோட லைஃப் ஃபுல்லாக நீ என் கூடயே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்து எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஹீரோவோட கசின் ஓஸ்காவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் தான் இவங்களுக்கு வந்து சாட்சியாக வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க. இந்த சீரீஸில் வந்து ஹீரோவோட அம்மா தான் வந்து வில்லனாக இருப்பாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எதிராக வந்து இருப்பாங்க. இப்போ அவங்களே மீறி வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியான மேரிட் லைஃப் வந்து அவங்க வந்து லீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து அவளுக்குன்னு ஒரு ஆக்ஷன் ஸ்கூலை வந்து அவள் வந்து தனியாக வந்து ஓப்பன் பண்ணுறான். ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கான ரியல் சோல்மேட் வந்து கிடைச்சிட்டான். ஹீரோக்கு வந்து அவனோட அம்மாட்டிருந்து தான் வந்து சொத்து வந்து கிடைக்காது. பட் வந்து ஹீரோ மேலே வந்து அவனோட தாத்தாக்கு வந்து நம்பிக்கை வந்து இருக்கும். கம்பெனி வந்து அவனோட தாத்தா பேரில் இருக்கிறனால அவனை வந்து இன்னும் வந்து சிஇஓவாக தான் வந்து இருக்க வந்து அவர் வந்து அலோவ் பண்ணியிருப்பாரு. சில வருடங்கள் வந்து ஓடுது. ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு வந்து 3 குழந்தைங்க வந்து பிறந்துடுறாங்க. குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா பெரியவங்க வந்து சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் வந்து ஹீரோவோட அம்மா வந்து அந்த 3 குழந்தைங்களை மட்டும்தான் வந்து ஏற்றுக்குவாங்க. அவங்க 3 பேர குழந்தைங்களை மட்டும்தான் அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க.
அவங்களோட வேலைக்காரங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, கேட்டை வந்து இறுக்கமாக வந்து சாத்து, வேறு யாரும் வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. பட் அவங்களோட பேர பசங்களை மட்டும் வந்து ஏற்றுக்குவாங்க. குழந்தைங்க பிறந்துட்டா என்னோட அம்மா வந்து மனசு மாறிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்னுமே வந்து மாறல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க நம்மளையும் வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. இந்த சீரீஸில் ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக வந்து முடிக்கிறாங்க. நமக்கான சோல்மேட் வந்து வர்றதுக்கு ஒரு கரெக்டான டைம் வந்து இருக்கணும். 19 வயசுலேயே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து மீட் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து அவன் வந்து மறந்துருப்பான். அப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து சேர்றதுக்கான விதி வந்து கரெக்டாக வந்து இருந்திருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயினை வந்து அவன் வந்து திரும்பவும் வந்து மீட் பண்ணுறான். அப்போ இருந்த சூழ்நிலை வந்து கரெக்டாக இருக்கிறனால அவங்களோட டெஸ்டினி வந்து சரியாக வந்து அவங்கள வந்து சேர்த்துருக்கும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருக்கும்போது உங்களுக்கான கரெக்டான நபர் வந்து உங்கள் லைஃப்பில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து ஹாப்பியாக வந்து முடியுது.